2000 வீடியோஸ் 1,80,000 போட்டோஸ் 3 மில்லியன் பக்கங்கள் அடங்கிய ஃபைல்ஸ் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான். இதெல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உலகமே பெரிய அதிர்ச்சி ஆயிருக்கு. எதுக்காகன்னு பார்த்தோம்னா அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க முன்னாள் அதிபரான கிளின்டன், கோடீஸ்வரர்களான பில் கேட்ஸ், எலான் மஸ்க், அதுக்கப்புறம் ஸ்டீபன் ஹாக்கிங், மைக்கேல் ஜாக்சன் இவங்களோட பல வீடியோஸ் வந்து வெளியில வந்திருக்கு. சரி, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன, அந்த தனித்தீவுல என்ன நடந்துச்சு, 14 வயசுக்கு உட்பட்ட பெண்களை கூட பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அந்த தனித்தீவுல. சரி, இது யார் அந்த ஜெஃப்ரி ஃபைல்ஸ்டீன் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பார்த்தோம்னா உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆட்களோட பெயர் இருக்கவும் செய்யுது, இதுல இல்லாத பெயர் இருக்கவும் செய்யுது. அதுல யாரு பார்த்தோம்னா ஈரான் சைட்ல இருக்கிற லீடர், அப்புறம் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின், அதுக்கப்புறம் சைனாவோட அதிபரான ஷி ஜின்பிங், அப்புறம் நார்த் கொரியா அதிபரான கிம் ஜாங்னு இப்படி நிறைய பேர் வந்து இல்லாம இருக்கவும் செய்யறாங்க. இவங்க பேர்கள்லாம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸே இல்ல, அதனால இவங்க செம்ம ஜாலியா இருக்கிறாங்க. ஆனா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்காங்கல்ல, அவங்களாம் ஒஸ்ட் போல இருக்கு அப்படின்னு வந்து பல பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லட்சக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து வெளியில வந்த பிறகு அந்த இமெயில் சார்ந்த கான்வர்சேஷனும் சில பேர் இருக்கவும் செய்யுது. அப்படி இருக்கும்போது அவங்களுமே தப்பானவங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்துல வந்து நம்ம பார்க்கவும் கூடாது. சர்வதேச அளவில் இருக்கிற மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், மிகப்பெரிய பிசினஸ்மேன் இவங்க எல்லாரையும் ஒரு தீவுக்கு அடைச்சு வந்து அங்க ஒரு ரகசிய பார்ட்டியை ஏற்பாடு பண்ணி அவங்களுடைய பாலியல் இச்சைகளுக்காக இளம் பெண்களையும் சிறுமிகளையும் வலுக்கட்டாயமும் அங்க துன்புறுத்தி இருக்காங்க. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன். ஜெஃப்ரி எஸ்டின் அமெரிக்காவை சேர்ந்தவர். 1953 பிறந்த ஜெஃப்ரி எஸ்டின் டிகிரியே படிச்சு முடிக்காம ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்திருக்கிறார். ஆனா கொஞ்சம் வருத்திலேயே அந்த ஸ்கூல் வந்து இவரோட டூப்ளிகேட் டிகிரியை கண்டுபிடிச்சு அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இவருக்கு மேக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கிறார். அதனால இவர் பேங்க், அதுக்கப்புறம் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய வேலையும் பார்த்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் எப்ஸ்டீன் சொந்தமா இன்டர் கான்டினல் அசெட்ஸ் குரூப் அப்படிங்கிற பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனை ஆரம்பிக்கவும் செஞ்சிருக்கிறார். இவர் ஒரு பினான்சியல் வெல்த் மேனேஜராகவும் இருந்திருக்கிறார். வெல்த் மேனேஜர் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பிசினஸ்மேன் அவங்களுடைய சொத்துக்களை, அவங்களுடைய முதலீடுகளை எப்படி நிர்வகிக்கிறது, எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஆலோசனையை கொடுக்கிற ஒரு நபர் தான் இவர் இருந்திருக்கிறார். அதனால மிகப்பெரிய அளவில் அவருக்கு கான்டாக்ட் கிடைக்கவும் செஞ்சிருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த கான்டாக்டை அவர் மிஸ்யூஸ் பண்ணவும் செஞ்சிருக்கிறார். நம்ம தான் நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம்ல, அரசாங்க தரப்புல பிசினஸ்மேனுக்கு ஏதோ ஒரு வேலை நடக்கிறதா இருக்கட்டும், அதற்கான ஏற்பாடுகளை ஒரு மிடில் மேனா இருந்து அவர் செஞ்சு கொடுக்கவும் செஞ்சிருக்கார். இதுக்காக ஒரு பெரிய லம்ப அமௌண்ட் வாங்கவும் செஞ்சிருக்கிறார். சில நேரங்கள்ல அந்த மாதிரியான காரியங்களை சாதிக்கணும் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு பணம் கொடுத்தா மட்டும் போதாது, அதை தாண்டி அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு எப்சன். அதனாலேயே என்ன பண்றாருன்னா அமெரிக்காவுடைய விர்ஜின் ஐலண்ட் லிட்டிஸ் செயின்ட் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு தீவையே விலைக்கு வாங்குறாருன்னு பாத்துக்கோங்க. அந்த தீவுல தான் பார்த்தோம்னா நிறைய பார்ட்டிகளை நடத்தவும் செய்யறாரு. அதுல வந்து உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய மனிதர்கள்லாம் தங்களுடைய அந்தரங்கமான விஷயத்தை வந்து ரகசியமா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படவும் செய்வாங்க. அப்படி அவங்களுடைய அந்தரங்கள் எல்லாம் காக்கப்படும் ஒரு இடமா தான் அந்த தீவு இருக்கவும் செஞ்சிருக்கு. அதனாலேயே எப்ஸ்டீனை நம்பி இந்த தீவுக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய மனிதர்கள், பிசினஸ்மேன் எல்லாருமே அங்க போகவும் செய்யறாங்க. அவங்களுடைய பார்ட்டியில கலந்துக்கவும் செய்யறாங்க. ஆனா அந்த பார்ட்டி எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த பார்ட்டிக்கு வர்ற பெரிய மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இளம் பெண்கள், அப்புறம் ஸ்கூல் படிக்கிற 14 வயசுக்கு உட்பட்ட பெண்களை எல்லாம் வலுக்கட்டாயமா கடத்தி வந்து சில பேருக்கு பணம் கொடுத்து அவங்கள வந்து இந்த பார்ட்டிக்காகவே ட்ரெயின் பண்ணி இங்க வரவும் வச்சிருக்கிறாங்க. அது வலுக்கட்டாயமா. சரி, இதையெல்லாம் செய்யறதுக்கு எப்ஸ்டீனுக்கு உதவியா இருந்ததுன்னு பார்த்தோம்னா கிஸ்லின் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான். இவங்க வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க, எப்ஸ்டீனுடைய உதவியாளராக இருந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த விஷயங்கள்லாம் செய்யவும் செய்யறாங்க. இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வெளி உலகத்துக்கு தெரியாமலே இருக்கவும் செஞ்சிருக்கு. ஆனா 2005 வரைக்கும் 2005 மார்ச் மாசம் 14 வயசு சிறுமி ஒருத்தவங்க தான் போலீஸ்லயே புகார் கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த புகார்ல அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னா, புளோரிடாவில் இருக்கிற பாம் பீச்ல வந்து பணக்காரர்களை வசிக்கிற பங்களாக்கெல்லாம் இருக்கு. அந்த பகுதியிலாம் பார்த்தோம்னா எப்ஸ்டீனோட ஒரு பங்களாவும் இருக்கு. அந்த பங்களாவுக்கு என்ன வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு போய் பாலியல் ரீதியா துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் செய்யறாங்க. அதுதான் பார்த்தோம்னா எப்ஸ்டீனுக்கு எதிராக வந்த முதல் கம்ப்ளைண்ட்டும் கூட. அந்த கம்ப்ளைண்ட் தொடர்ந்து தான் பல சிறுமிகள் குடும்பத்தோட வந்து எப்ஸ்டீனுக்கு இந்த மாதிரி எங்களுமே துன்புறுத்துறாரு அப்படின்னு சொல்லி போலீஸ்ல புகார் கொடுக்கவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் தான் விஷயம் மிகப்பெரிய அளவில் வெளி உலகத்துக்கு தெரியவும் செய்யுது. இப்படி ஒரு விஷயம் மிகப்பெரிய சர்ச்சை ஆனதுக்கு அப்புறம் தான் 2006 வருஷம் எப்ஸ்டீன் மேல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. FBI விசாரணைக்கு போகும் போகுது. அதுக்கப்புறம் 2009 வருஷம் தான் இந்த தவறை வந்து வெளிப்படையா நீதிமன்றத்திலே ஒப்புக்கொள்ளவும் செய்யறார் எப்ஸ்டீன். அவரே கோர்ட்ல வந்து தன்னோட குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனால அவரை வந்து குற்றவாளின்னு அறிவிச்சு தண்டனை கொடுக்கவும் செய்யறாங்க. அவரோட குற்றத்தை கேட்டுன்னு பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா 18 மாசம் சிறை தண்டனை மட்டும் தான் கொடுக்கவும் செய்யறாங்க. என்னடா இது, இவ்வளவு சிறுமிகளை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கான், இவ்வளவு இளம் பெண்களுடைய வாழ்க்கையை வந்து நாசப்படுத்தியிருக்கான், அப்படி இருக்கும்போது வெறும் 18 மாசம் தான் சிறை தண்டனையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கவும் செஞ்சுது. இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேமே விளையாடி இருக்கா பெரிய மனிதர்களை வச்சு.
எப்படின்னு பார்த்தோம்னா எப்ஸ்டீன் வந்து ஒரு ரகசிய டீல் போட்டு, அந்த ரகசிய டீல் யாரோட போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ அமெரிக்க அரசாங்கத்தினுடைய மத்திய அரசினுடைய ப்ராசிக்யூட்டராக இருந்த அலெக்சாண்டர் அக்சுடா அவரோட தான் இந்த டீலே போட்டிருக்கிறார். இந்த டீல் வந்து பின்னால் தான் தெரியவே வந்திருக்கு. இந்த டீலோட அடிப்படையில் தான் பார்த்தோம்னா அவருக்கு வந்து தண்டனை ரொம்ப குறைவாக கிடைக்கவும் செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த 18 மாதங்கள் அவர் சிறையில் இல்லவே இல்லை. 13 மாதங்களே அவர் விடுவிக்கவும் பட்டிருக்கிறார். அந்த 13 மாதங்களுமே பார்த்தோம்னா அவருக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு சலுகையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 6 நாட்கள் வந்து அவர் சிறையிலேயே இருக்கவே வேணாம், அவர் வந்து வேலைகளுக்காக வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி சலுகையும் அவளுக்கு வந்து கொடுக்கவும் பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எப்ஸ்டீனுமே பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து வெளியில் வந்துட்டார். ஆனால் எப்ஸ்டீன் வந்து என்னைக்கு முழுமையாக சிறையிலேருந்து விடுவிக்கப்பட்டாரோ அதுக்கு பிறகு பல்வேறு பெண்கள் எப்ஸ்டீனுக்கு எதிராக மேல்முறையீடு செஞ்சு வழக்குகளும் தொடக்கவும் செஞ்சாங்க. அதில் முக்கியமான ஒரு நபர் தான் விர்ஜீனியா ராபர்ட் கிஃபர் அப்படிங்கிறவங்க. கிஃபர் வந்து இது வெளியில் சொன்ன பிறகுதான் எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தனிப்பட்ட பணக்கார நபர் மட்டும் கிடையாது, அவருடைய நெட்வொர்க் வந்து உலகம் முழுக்க விரிஞ்சு இருக்கு அப்படிங்கிறது வந்து வெளியுலகத்துக்கு தெரியவும் செஞ்சது. அதில் முக்கியமாக தன்னோட 17 வயசுலேயே பல நாடுகளுடைய பிரதமர்களும் அதிபர்களும் வந்து தன்னை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செஞ்சதாக ஒரு குற்றச்சாட்டை கிஃபர் வைக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எல்லாருடைய பெயரும் சொல்லவும் செய்யலை. ஆனால் அவங்க வந்து சொன்னது வந்து ஒரு முக்கியமான நபருடைய பெயர் சொல்கிறாங்க. அது யாருன்னு கேட்டோன்னா 2ஆம் எலிசபெத் ராணியோட மகனான பிரின்ஸ் ஆண்ட்ரியோட பேர் தான் அவங்க சொல்லவும் செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்திருக்கிற போட்டோவும் ரிலீஸ் ஆகவும் செய்யுது. அதில் பார்த்தீங்கன்னா கிபர்னுடைய தோல் மேலே ஆண்ட்ரிஸ் வந்து கை போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகவும் செய்யுது. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா எபிஸ்னுடைய உதவியாளரான கிளிசினின் மேக்ஸ்வெலும் இருக்கவும் செய்கிறாங்க. இதுதான் பிரிட்டனில் வந்து பெரிய சர்ச்சையாகவும் மாறவும் செய்யுது. இந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பிரிட்டனோட அரசு குடும்பத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிக்கவும் செய்யுது. அதனால் அவரோட பதவிகளெல்லாம் பறிக்கப்படவும் செய்யுது. அதுக்கப்புறம் மற்ற சலுகைகள்லாம் பறிக்கப்பட்டு ஓரமாக ஒதுக்கப்படவும் செய்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக கிபரோட பேசி ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய தொகையை வந்து அவருக்கு கொடுக்கவும் செய்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்ஸ்டீன் மேல அடுத்தடுத்து புகார் கொடுக்கவும் செய்றாங்க. அதனால வேற வழி இல்லாம FBI வந்து திரும்ப விசாரிக்கவும் செய்றாங்க. அதனால அவர் மேல விசாரணை ஆரம்பிக்கவும் செய்து அவர் கைதும் பண்றாங்க. 2019 வருஷம் ஜூலை 6ஆம் தேதி அவர் கைது செய்யப்படுறாரு. இந்த விசாரணை எல்லாம் முடியறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்கிற பிரிசன்ல வந்து எப்ஸ்டீன் வந்து மர்மமான முறையில உயிரிழக்கவும் செய்றாங்க. அன்னைக்கு அவர் பிரிசன்ல இறக்கறதுக்கு முன்னாடி அந்த பிரிசன்ல வந்து CCTV கேமரா இருக்குல்ல, அந்த CCTV கேமரா வந்து 2 தடவை ஆஃப் ஆகவும் செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆஃப் ஆகவும் செஞ்சிருக்கு. ஆனா அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் தற்கொலை செஞ்சுட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அதுலயும் பார்த்தோம்னா செக்யூரிட்டில இருந்த போலீசார் எல்லாமே தூங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்கள்லாம் அப்ப சொல்லவும் செஞ்சிருக்காங்க. இதனால வந்து அவர் மர்மமான முறையில தான் இறக்கவும் செஞ்சிருக்காரு. எப்ஸ்டீன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த விசாரணை தொடரவும் செய்து 2026 வருஷம் டிசம்பர் மாதம் எப்ஸ்டீனுடைய உதவியாளரான கேஸ்லைன் மேக்ஸ்வெல் எப்ஸ்டீனோட சேர்ந்து இந்த குற்றத்தை செஞ்சார் அப்படிங்கிற காரணத்துக்காக அவருக்குமே தண்டனை கொடுக்கவும் செய்கிறாங்க. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கவும் செய்கிறாங்க. எப்ஸ்டீனுமே உயிரோடு இருந்திருந்தா அவருக்குமே தண்டனை கிடைச்சிருக்குமோ என்னமோ, அந்த வழக்கும் முடிவுக்கும் வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் எப்ஸ்டீனோட ஃபைல்ஸை வந்து இப்போ எல்லாம் வெளியிடப்படுறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கவும் செய்யும். இதில் ஜெயிலுக்கு போன மேக்ஸ்வெல் வந்து கிபர் வந்து பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நஷ்டஈடு வழக்கு வந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வழக்கில் தான் எப்ஸ்டீன் தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் வெளியே விடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும் செஞ்சுருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எப்ஸ்டீனோட மேக்ஸ்வெலோட இந்த பிரச்சனை முடியக்கூடாது, இதில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்களுமே இந்த வெளியுறவுக்கு வந்து தெரிய வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும் செஞ்சுருந்தாங்க. இதில் கிபருக்கு மக்களுமே ஆதரவு கொடுக்கவும் செஞ்சாங்க. நிறைய பேர் ஆதரவு கொடுத்ததுனால நீதிமன்றம் அதுக்கு முன் வந்தாலும் அதை வெளியிடுறதுல சட்ட சிக்கல்கள் இருக்கவும் செஞ்சது. அதனால ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் ஏப்ரல் 2025 வந்து கிபர் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை பெரிய பூதாகரமா வெளியேறவும் செஞ்சது. ஆவணங்களை வெளியிடணும் அப்படிங்கிற குரல் வந்து மக்கள் எழுப்பவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் தான் எப்ஸ்டீன் ஃபைலை வந்து வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு தனி ஒரு மசோதாவும் தாக்கல் செய்யவும் செய்யறாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 2 தவணையா வந்து இந்த ஆவணங்களை வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் சில தவணைகள் வந்து இந்த ஆவணங்களை வெளியாகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவும் படுது. இப்போ ஜனவரி 30ஆம் தேதி தான் இந்த டாக்குமெண்ட்ஸை வெளியிட்டு இருக்காங்க. இதுல பார்த்தோம்னா 3 பில்லியன் பேஜஸும் இருக்கவும் செஞ்சு 30 லட்சத்துக்கு மேல பேஜஸ் இருக்கவும் செய்யுது. அவ்வளவு ஆவணங்கள் வந்து இதுல இருக்குது. இன்னுமே நிறைய இருக்கவும் செய்யுது. இதுல எப்ஸ்டீன் பார்த்தோம்னா பின்னால தனக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கறதுனால வந்து நிறைய போட்டோஸ் எடுத்திருக்காரு, நிறைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்காரு, நிறைய இமெயில்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வைக்கவும் செஞ்சிருக்காரு. இதுல தான் பார்த்தோம்னா உலகத்தோட முக்கியமான தலைவர்களான பில் கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப், எலான் மஸ்க், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ், அப்புறம் பில் கேட்ஸ் இவங்களோட பேர்கள்லாம் அந்த ஃபைல்ஸ்ல இருக்கவும் செஞ்சிருக்கு. இதுல எப்ஸ்டீன் தனக்குமே பின்னால பிரச்சனை வரும் அப்படிங்கிறனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எப்ஸ்டீன் வந்து தனக்கு தானே சில மெயில்களை வந்து டைரி மாதிரி குறிப்புகளா அனுப்பி வைக்கவும் செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் பார்த்தோம், யாருக்கிட்டலாம் பிசினஸ் டீல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தோம் அப்படிங்கிறலாம் வந்து தனக்குத்தானே அனுப்பி வைக்கவும் செஞ்சிருக்கிறாரு. அதாவது தனக்குத்தானே இமெயில் போடவும் செஞ்சிருக்கிறார். அந்த இமெயிலோட ஸ்கிரீன்ஷாட் தான் எல்லாமே இப்ப ஆவணங்களா வெளியேறவும் செஞ்சிருக்கு. இதையும் பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபரான பில் கிளின்டன் அவர் எப்ஸ்டீனுடைய பிரைவேட் ஜெட்ல தான் பலமுறை பயணம் செஞ்சிருக்கிறாரு. இந்த தீவுக்குலாம் அவர் போகவும் செஞ்சிருக்கிறாரு. இன்னும் பல்வேறு இடங்களுக்கு போகவும் செஞ்சிருக்கிறார். அங்கெல்லாம் வந்து இளம் பெண்களோட அவர் இருக்கிற அந்த போட்டோஸ்லாம் வெளியாகவும் செஞ்சிருக்கு.
இதுல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பில் கேட்ஸ்க்கும் அவருடைய மனைவியான மெலிடா கேட்ஸ்க்கும் ரீசெண்டாக தான் டைவர்ஸே நடந்துச்சு. அந்த டைவர்ஸ்க்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலுமே எப்ஸ்டீன் தான் பில் கேட்ஸ்க்கு இருந்த தொடர்பு தான் ஒரு முக்கியமான காரணம்னு பின்னால மெலிண்டாவும் ஒரு கேஸ்ல வந்து சொல்லவும் செஞ்சிருந்தாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான நபர்னு பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப் தான். டொனால்ட் ட்ரம்ப் பிசினஸ் மேனா இருக்கும்போதே வந்து எப்ஸ்டீனோட நல்ல நெருக்கத்துல தான் இருக்கவும் செஞ்சிருக்காரு. அவர் ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்ஸ்டீன் வந்து ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு சூப்பரான மனிதர், அவருக்கு பெண்கள் மேல இருக்கிற ரசனையும் எனக்கு இருக்கிற ரசனையும் ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில கூட சொல்லவும் செஞ்சிருக்காரு. இந்த எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ்ல பார்த்தோம்னா சில இந்திய தலைவர்களோட பேர் இருக்கவும் செய்யுது. அப்படி இருக்கும்போது அவங்க எந்த மாதிரியான டீல் வந்து எப்ஸ்டீன் கூட பண்ணியிருக்காங்க அப்படியான உறுதியான ஆதாரம் வந்து இது வரைக்கும் வெளியே வரவும் செய்யல. சப்போஸ் அடுத்த செட் ஆஃப் ஃபைல்ஸ் வரும்போது அவங்க என்ன மாதிரியான டீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே வரவும் செய்யலாம்.